நான் வந்து ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட பணிகளில் அங்கன்வாடி பணியாளராக வந்து பணிபுரிகிறேன். இப்போ என்னென்னா வந்து பசுமை பாடியூருங்கிற ஒரு அமைப்பு வந்து உருவாகிட்டு இப்போ வந்து 5வது வாரம் நல்லபடியாக சிறப்பாக போய்கிட்டு இருக்குது. இந்த பணிக்கு வந்து நீங்கள் எல்லாருமே வந்து இவ்வளோ வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு வந்து இந்த பசுமை பாடியூர் அமைப்புக்கு வந்து என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்ததுக்கு வந்து முதற்கண் மனோஜுக்கும் சங்கீதாவுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சரிங்களா? பசுமை பாடியூரோட நோக்கம் என்னன்னா, நமக்கு உயிர் மூச்சு காற்றை கொடுக்கும் மரங்களுக்கு உயிர் கொடுப்போம். சரியா? அப்போ வந்து அந்த நமக்கு மூச்சு காற்றை வந்து கொடுக்குற அந்த மரத்தை வந்து நம்ம எவ்வளோ வந்து பாதுகாப்பாக வளர்க்கணும். சரிங்களா? அப்போ நம்ம வந்து எதுக்கு அந்த மரம் நடணும், எதுக்கு வந்து வளர்க்கணும், எதுக்கு பாதுகாக்கணும் சொல்லுங்கள்? நமக்கு வந்து மூச்சு காற்றை கொடுக்குது. சரியா? அதை வந்து நம்ம வந்து எவ்வளோ தான் பாதுகாக்கணும். நம்ம வீட்டில் எல்லாம் நிறைய பேர் வீட்டில் வந்து மரமே இல்லை. சரியா? இப்போ நான்லாம் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது வந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் வந்து நடந்து போகணும். 2 பக்கமும் வந்து பார்த்தா அவ்வளோ மரங்கள் இருக்கும். நம்ம வந்து நடந்து போகிற களைப்பே தெரியாது. அவ்வளோ வந்து நமக்கு வந்து அந்த மரங்கள் வந்து நிழலை கொடுக்குது, குளிர்ந்த காற்று கொடுக்குது. அதனால் நம்ம நடந்து போகிற களைப்பே தெரியாமல் ஸ்கூல் போயிட்டு வர்றோம். ஆனால் வந்து இப்போ வந்து நம்ம இங்கனுக்குள்ளே இருந்து எங்கள் வீட்டில் இருந்து இங்கே ஊருக்குள்ளே வரைக்கும் நம்மளால நடந்து வர முடியல. ஏன் நடந்து வர முடியல? இந்த வழியில் வந்து ஒரு மரம் கூட இல்லை. இங்கேருந்து நம்ம நடந்து வரங்குள்ளாட்டி அந்த வேர்வைனால நம்மளோட நீர் சத்தெல்லாம் வெளியே வந்து சூரியன் வந்து நம்மளோட நீர் சத்தெல்லாம் எடுத்து நம்மளை ரொம்ப டயர்டாக்கிடுறாங்க. அதனால தான் வந்து நம்மளால் இவ்வளோ தூரம் வந்து நடந்து வர முடியல. இப்போ இந்த இடத்துல நம்ம இருக்கிறோன்னா, இப்போ ஒரு பலத்த சூறாவளி காற்று வருது. அப்போ இந்த இடத்துல நம்ம நிற்கிறோன்னா அந்த காற்று ஃபுல்லாக வந்து நம்ம மேலே தூசி அடித்து எல்லாத்தையுமே மண் எல்லாத்தையும் கொட்டி விட்டு போயிடும். இதே இந்த ஒரு மரம் இங்கனக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த வேகமாக வர்ற காற்றை வந்து தடுத்து அந்த தூசி எல்லாத்தையுமே வடிகட்டி நமக்கு வந்து சுத்தமான காற்றை கொடுக்குது. சரியா? அதே மாதிரி நிலச்சரிவை வந்து தடுக்குது, மண் அரிப்பை தடுக்குது. மரங்கள் வந்து மழை நீரை வந்து உறிஞ்சி நமக்கு வந்து சுத்தமான காற்றை கொடுக்குது. சரிங்க? நிலத்தடி நீர்மட்டத்தை கொடுக்குது. சரியா? அப்புறம் இப்போ என்னன்னா, நம்ம வந்து அந்த காலத்தில் வந்து மாதம் வந்து மும்மாரி மழை பெஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதை நானே வந்து பார்த்தது கிடையாது. சரியா? அப்போ வந்து இந்த செப்டம்பர் டு நவம்பர் இந்த மழையை மட்டும்தான் நானே பார்த்துருக்கேன். ஏன் வந்து இப்போ அந்த மாதம் மும்மாரி மழை வந்து பெய்யலை? யாருக்காவது தெரியுமா? தெரியாது. இந்த 2 பக்கமும் சாலை ஓரங்களில் இருந்த மரங்கள் எல்லாத்தையும் ரோட் எல்லாத்தையும் அகலப்படுத்துகிறோன்னு சொல்லிட்டு வெட்டி எடுத்துட்டாங்க. இதே வயல்வெளி எல்லாத்தையும் வந்து ஃப்ளாட் போட்டுட்டாங்க. அதே மாதிரி காடுகள் எல்லாத்தையும் அழித்து தொழிற்சாலைகள் உருவாக்கிட்டாங்க. இதனால் வந்து மரங்கள்லாம் ரொம்ப அழிக்கப்பட்டதுனால மழை வந்து மாறி மாறி வந்து பெய்யுது. நம்மளோட தேவைக்கு பெய்யாமல் தேவையில்லாத நேரத்தில் பெஞ்சு ஏன்னா இந்த நிறைய சேதத்தை உண்டு பண்ணுது. நம்ம வந்து நிறைய செய்தியில் பார்த்துருப்போம். என்னென்னா வந்து மழை வந்து இப்போ பெஞ்சு எங்கேயோ மழை பெஞ்சிருக்கும், எங்கேயோ வெள்ளம் வந்து என்னோடய வயல்வெளியெல்லாம் அழிஞ்சு போச்சு, என்னோடய மாலைத்தோப்பெல்லாம் அழிஞ்சு போச்சு. இந்த மாதிரி வந்து நிறைய நம்ம செய்தியில் பார்த்துருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, நம்ம வந்து மரத்தை வந்து வெட்டினால தான் அந்த பருவமழைகள்லாம் மாறி மாறி பெய்யுது. சரியா? அதோட இன்னொன்று சொல்ல நான் விரும்புகிறேன் என்னென்னா, இந்த 2-2.5 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே வந்து அவ்வளோ மரங்கள் வச்சுருந்தோம். வேப்ப மரம் இருந்துச்சு, தென்னை மரம், கொய்யா மரம் 2 இருந்துச்சு, வாழை மரம் வந்து ஒரு 6-7 வாழை மரம் இருந்துச்சு. இத்தனை இருந்தோம். எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா அப்படி குளுன்னு இருக்கும். அதாவது வீட்டுக்குள்ளே யாராவது வெயிலேருந்து உள்ளே வந்தாங்களாலே வீட்டுக்குள்ளே அப்பாடா இங்கே வந்தோடனே குளுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எனி டைமும் அங்கே தண்ணி டெய்லியும் வந்து தண்ணி விட்டுருவேன். தண்ணி வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு 1/2 அடி தண்ணி எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இதனால் என்னென்னா வந்து காற்று வந்து விசுன்னு வந்து வீட்டுக்குள்ளே நல்ல குளுமையான காற்று வரும். அதோட அங்கனக்குள்ளே அந்த ஏரியாவில் இருக்க அத்தனை வந்து இந்த கோழி நாய் எல்லாமே அந்த ஈரத்தில் தான் வந்து படுக்கும். ஏன்னா வந்து அதுக்கு வந்து வெயிலில் வந்து சுற்றிட்டு எவ்வளோ மேயணுமோ மேய்ஞ்சிட்டு அந்த வந்து ஈரப்பதத்தில் படுத்தா அதுக்கு வந்து ஒரு குளுமையானது ஒரு பாதுகாப்பை கொடுக்குது. சரியா? அதாவது பறவைகளுக்கு விலங்குகளுக்கெல்லாம் ஒரு வாழ்விடத்தை வந்து மரங்கள் வந்து கொடுக்குது. சரியா? அதுவும் இல்லாமல் இந்த திடீர்னு வந்து இடி மின்னல் மழை காற்று சூறாவளி காற்று மாதிரி வந்து மழை அதிகமாக வரும்போது அந்த மரங்கள்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வீட்டையுமே பாதுகாக்குது. அந்த காற்று வந்து ரொம்ப வேகமாக தாக்குது இல்லை, அதுலேருந்து நம்ம வீட்டையுமே பாதுகாக்குது. அப்புறம் இப்போ வந்து அந்த மரத்தை நாங்கள்லாம் வந்து இந்த வீடு வேலை பார்க்குறோன்னு சொல்லிட்டு வெட்டிட்டோம். வெட்டினதுக்கு பின்னாடி இப்போ எங்கள் வீட்டுக்குள்ளே உட்காரவே முடியல, அவ்வளோ வெக்கையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த கொய்யா மரம் இருக்கும் போதெல்லாம் வந்து
அங்கிட்டு இருக்க கிளிகள் ஃபுல்லாக வந்து அதில் தான் வந்து உட்காந்துருக்கோம். நாங்கள் வந்து கொய்யாப்பழத்தை சாப்பிட்டதை விட அந்த கிளிகள் தான் வந்து கொய்யாப்பழத்தை அதிகமாக சாப்பிட்ருக்கு. அவங்களோட பசியை போக்கியிருக்கு, அவங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்துருக்கு. இதனால் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து இப்போ நான் இதை எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்போ வந்து எல்லா மரத்தையுமே வெட்டிட்டனால ரொம்ப வறண்டு போய் தான் எல்லா பக்கமுமே இந்த வீட்டுக்குள்ளே உட்காரவே முடியல, யார் வீட்லேயுமே உட்கார முடியல. இப்போ அதிகமான வந்து இடம் இருக்கிறவங்க ஒரு 2 மரம் இல்லைன்னா ஒரு மரம் அந்த மாதிரி அவங்கவுங்க வீட்டில் வந்து நட்டு வச்சோம்னா நம்ம வீட்டுக்கும் பாதுகாப்பு, நம்ம வீட்டில் வளர்க்குற பறவைகளுக்கு விலங்குகளுக்கு எல்லாத்துக்குமே பாதுகாப்பு. சரிங்களா? அதே மாதிரி இந்த பசுமை பாடியூர் அமைப்பு வந்து தொடங்கி இவ்வளோ நாள் நல்லா போயிட்டுருக்கு. இனிமேலும் வந்து நல்லபடியாக போகணும். சரிங்களா? அதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் வேணும். நீங்கள் வந்து இப்போ நிறைய ஊர்லேருந்து வந்திருக்கீங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து மரத்தை வளர்க்க பாதுகாப்பு பண்ணி வளர்க்கும்போது உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களும் வந்து அவங்க வந்து வளர்க்குறாங்க, அவங்க வீட்டுக்கு நிழல் கொடுக்குது. அதே மாதிரி நம்மளும் வந்து வளர்த்தோம்னா நம்ம வீட்டுக்கும் பாதுகாப்பு தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் செய்ய ஆரம்பிப்பாங்க. சரியா? அதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தர் வீட்லேயுமே வந்து செய்ய ஆரம்பித்தோம்னா நம்ம ஊர் ஃபுல்லாகவே வந்து பசுமையாயிரும். சரிங்களா? அதோட இந்த சீமைக்கருவேலி மரங்கள் இது வந்து என்னென்னா, நம்ம இப்போ வந்து நமக்கு போதுமான அளவு தண்ணி இருக்குது. ஆனால் இன்னும் வர காலங்களில் வந்து அந்த அளவுக்கு நிலத்தடி நீர் மட்டும் இருக்குதான்னு சொல்லி தெரியாது. இந்த சீமைக்கருவேலி மரங்கள்லாம் மழை பெய்யுற நீர் எல்லாத்தையும் ஃபுல்லாக உறிஞ்சு நிலத்தடி நீர்மட்டத்தை வந்து சுத்தமாக வந்து கம்மி பண்ணி நம்ம வந்து நிலத்தை வந்து வறட்சி ஆக்கிடுறாங்க. அதனால் இந்த சீமைக்கருவேலி மரங்களை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அகற்றணும். அதுவும் வேரோட வந்து பிடுங்கி எடுக்கணும். இதோட ஒரு விதை இருந்தாலும் அடுத்து மழை பெய்ஞ்சுன்னா உடனே வரும். சரிங்களா? அதனால் இந்த மரங்களையுமே இல்லாமல் நம்ம வச்சோம்னா அடுத்து நம்ம வந்து பசுமையாக இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. சரியா? சரி, இவ்வளோ தூரம் வந்து எனக்கு பேச வந்து அனுமதி கொடுத்த உங்கள் எல்லாருக்கும் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.